பார்ட்டிகிட்ட நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே? என்ன சார், வீடு பிடிச்சிருக்கா? நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு, பிடிச்சிருக்கு. சரி தம்பி, ஃபைனல் ரேட்டை சொல்லுங்க, முடிச்சிடலாம். நானும் பெருசாக எதுவும் ஆசைப்படலைங்க. 3 கோடினா முடிச்சிடலாம். பாரு தம்பி, நான் மற்றவங்க மாதிரி கிடையாது. 3 மாசம் 6 மாசம்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டு இருக்க மாட்டேன். 7 நாள்லயே முடிச்சு ரெஜிஸ்டரும் பண்ணிடலாம். 2.25 கோடி. என்ன சொல்ற? என்ன ரஞ்சித்? சரி, 1 வாரத்தில் செட்டில்மெண்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னா ஓகே. கையோட அட்வான்ஸ் கேஷ் கொண்டு வந்திருக்கேன், இப்பவே வாங்கிக்கங்க. சரியா? போய் பேக் எடுத்துருவாப்பா. சரிங்க முதலாளி. எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதான் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறேன். அதான் நீங்க சொன்ன ரேட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள போலாம். 25 லட்சம் ரூபாய் இருக்கு. கரெக்டா இருக்கா? இருக்கு சார். மதர் டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி இதுல இருக்கு. இதை நீங்க போய் வெரிஃபை பண்ணிட்டு எப்போ சொல்றீங்கன்னா அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கே பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. அப்போ நாங்க வரேன் தம்பி. வாசு, எக்ஸலன்ட் வாசு. நான் அதோ யதார்த்தமாக தான் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு சொன்னேன். நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி முடிச்சிட்டீங்க. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த பார்ட்டி வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்துல மளிகை கடையில் நின்றுட்டு இருந்த ரேவதி அந்த புரோக்கர் கிட்ட பேசிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, நீங்களும் வீடு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? சரி, நான் அதான் அப்படியே கூட்டிட்டு வந்தேன். டீல் நல்லபடியா முடிஞ்சது. அதுவே சந்தோஷம். அப்படியா? ஆக்சுவலி ரஞ்சித், உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வேலை எதுவும் இல்லைன்னு. நானே உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலான்னு தான் இருந்தேன். இது புரியுங்க வாசு. என்ன இது? வாசு, நான் இது உங்களுக்கு பண்ற உதவிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயப்படி சேர வேண்டிய காசு. புரியல. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணா நியாயமா கமிஷன் ஒருத்தருக்கு போய் சேரும். அது நீங்க இல்லைனாலும் உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் போய் சேரும். அதனால தான் கொடுத்துருக்கேன். வாசு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீங்க ஏன் இதையே பிசினஸ் எடுத்து செய்யக்கூடாது? என்ன சொல்றீங்க? ஆமா வாசு, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அவர் ரெஜிஸ்டர் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் காசு நான் உங்களுக்கு தருவேன். எப்படி இதில் ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவீங்க. மாசத்துல இது மாதிரி 3 ப்ராப்பர்ட்டி முடிச்சா போதுமே. ரியல் எஸ்டேட்ல நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. ஐயோ, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாசு. நீங்க தைரியமா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலாம். முதல்ல இந்த காசு கொண்டு போய் ரேவதிட்ட கொடுங்க, சந்தோஷமா இருப்பாங்க. தேங்க்யூ ரஞ்சித், நான் வரேன். அர்ச்சா மேடம் இறங்குங்க. அர்ச்சா மேடம் இறங்குங்க. அர்ச்சா மேடம் இறங்கி வாங்க. சார், இந்த பிளாட்ல தான் சார் அவங்களை இறக்கி விட்டேன். ஏங்க, இவ்வளவு பெரிய பிளாட்ஸா இருக்கு, இதுல எப்படிங்க போய் கண்டுபிடிக்கிறது? சார், நான் உங்க பேக் எல்லாம் கொண்டு வச்சேன் சார். டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க சார். அவங்க வீடு எனக்கு தெரியும் சார். சரி, போலாம் சார். போங்க சார். அர்ச்சா மேடம் வாங்க வாங்க. வாங்க அர்ச்சா மேடம், உங்க குழந்தை கிடைக்க போகுது. நீங்க பழைய நிலைமைக்கு வர போறீங்க. வாங்க. போங்க போங்க. வாங்க. சார், இந்த வீட்ல சார் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து வச்சேன். இப்ப பார்த்தா லாக் பண்ணிருக்கு. எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்களோ? சார், பக்கத்து வீட்டில் விசாரிச்சு பார்ப்போமா? ಯಾರು ಏನ್ ಬೇಕು ಸರ್? ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಬೀಗಿ ಆಗಿದೆ. ಅವ್ರು ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ? ಅವರು ಮನೆಯನ್ನು ಖಾಲಿ ಮಾಡಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ಸರ್. அவங்க காலி பண்ணி போயிட்டாங்களா? காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ಹೌದು.
ಯಾರ್ಕೋಸ್ಕರ ಹುಡ್ಕಾ ಬಂದಿರ ಅವ್ರನ್ನ? அவங்க சென்னையில இருந்து வரப்போ இவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால குழந்தை இல்லாம இந்த அம்மா ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. ಅವರು ಮಗಕ್ಕೆ ನವಗ್ರಹ ಗುಡಿಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಬರೋರು ಮಗ ಸಹಿತ ಬಂದಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ ಆ ಮಗವನ್ನು ತತ್ತೆತ್ತಿ ಇಲ್ಲಿ ತಗೊಂಡು ಬಂದಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹಾಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. என்னையா இவர் என்ன சொல்றாரு? சார், குழந்தை வேண்டுதலுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற நவகிரக கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கிருந்து திரும்பி வர்றப்ப குழந்தையோட வந்திருக்காங்க. அந்த குழந்தை யாருதுன்னு இவர் கேட்டதுக்கு தத்து எடுத்துட்டு வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க சார். இல்ல சார், அது இவங்க குழந்தை. தயவு செஞ்சு அவங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார், நாங்க போய் குழந்தைய வாங்கிக்கிறோம். ಸಾರ್, ಈ ಮನೆ ನಂದೆ. ಅವರು ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವರು ನಾರ್ತ್ ಬೆಂಗಳೂರು. ಸರಿಯಾಗಿ ಅಡ್ರೆಸ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவருக்கு சொந்த ஊர் எதுன்னு தெரியுமா? ಅಲ್ಲ ಸಾರ್, ಅದೆಲ್ಲ ಸಾರ್ ಸಿಟಿಲಿ ಅದೆಲ್ಲ ನೋಡೋಕ್ಕಾಗಿಲ್ಲ சார். என்ன சார் நீங்க பிளாட்டை வாடகைக்கு விட்டுருக்கீங்க? யாரு என்ன எந்த அட்ரஸ் இல்லாம வீடை வாடகைக்கு விடுவீங்க? இல்ல சார், ನೋಡೋಕೆ டீசென்ட்டாங்க இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வீடு கொடுத்தோம். சிட்டில அதெல்லாம் ನೋಡೋಕ್ಕಾಗಿಲ್ಲ சார். ஓகே சார், அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். அவங்க எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. சார், தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ಡೆಫಿನೆಟ್ ಹೇಳ್ತೀನಿ சார். அர்ச்சனா மேடம், வாங்க போலாம். வாங்க. சார், நான் கிளம்பட்டுமா? சரி, நீ கிளம்பு. ஓகே சார். சார், ஒருவேளை அந்த ஹவுஸ் ஓனர் பொய் சொல்றாருன்னு தோணுது. இல்ல கருணைக்குமார், ஹவுஸ் ஓனர் பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப என்ன சார் பண்றது? நாம லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஊருக்கு போலாம். அவங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நடவடிக்கையை நாம பாத்துக்கலாம். போலாமா? சரி சார். அர்ச்சனா மேடம், வாங்க போலாம். வாங்க. வாசு, வாசு. வாசு இன்னும் வரல மாமா. அவர் ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு. என்ன வேலையம்மா போயிருக்கான்? நான் மளிகை கடைக்கு போயிருந்தப்போ கடைக்கார அண்ணாச்சி கிட்ட ஒருத்தர் 3 கோடி ரூபாயில வீடு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. ரஞ்சித் ஏற்கனவே அவருடைய ப்ராப்பர்ட்டிய சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் வாசுவ அந்த ஆளை கூட்டிட்டு போய் ரஞ்சித் கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். ரஞ்சித்க்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா ரஞ்சித் கிட்ட போய் கேட்கலாம்ல. நல்ல வேலை தான் பண்ணிருக்க. ரேவதி, அப்பா, பாப்பா, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். என்னடா வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைக்கல, பணம் கிடைச்சிருக்கு. 2 லட்சம் ரூபாய். 2 லட்சமா? ஏதுடா அவ்வளவு பணம்? நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு கிடைச்ச சன்மானம் இது. என்னடா சொல்ற? இல்லப்பா, ரேவதி ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு போய் ரஞ்சித்தை மீட் பண்ண சொன்னா. ஏதோ வீடு விற்கிற விஷயமா யாரையோ பார்க்க போயிருக்கேன்னு சொன்னா. அந்த பார்ட்டியை கூட்டிட்டு போய் மீட் பண்ண 2 பேருக்கும் ஓகே ஆயிடுச்சு. டீல் முடிஞ்சது. அதுல கிடைச்ச கமிஷன் பணம் தான் இந்த 2 லட்சம் ரூபாய். டேய், பரவாயில்லடா. ஒரு சின்ன வேலைக்கு கொஞ்ச நேரத்துல இவ்ளோ பணம் கிடைச்சிருக்கு. வாசு, அந்த பணத்தை என் கையில குடுறா, நான் தொட்டு பாத்துக்கிறேன். இல்லம்மா, இந்த பணம் ரேவதியால தான் கிடைச்சது. அதனால அவ கையிலேயே கொடுத்துறேன். பரவாயில்ல வாசு, நீ அத்தை கிட்டே கொடு. இந்தாங்க அத்தை. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதா உத்தேசம்? அதை வச்சு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன்பா. நல்ல உத்தேசம் தான். சரி, பார் தான் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். வேற என்ன பண்ண போற? என்ன ரேவதி யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல, இதையே நீ ஏன் பிசினஸா பண்ணக்கூடாது? என்ன சொல்றேன்னு ஒன்னும் புரியல. ஆமா வாசு, நல்லா யோசிச்சு பாரு. ஜஸ்ட் 2 பேரை மீட் பண்ண வச்சதுதான் நீ செஞ்ச வேலை. இதுக்கே இவ்ளோ பணம் கிடைச்சதுன்னா இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கலாம். உனக்கு வேற நல்ல பேச்சு திறமை இருக்கு. இந்த பிசினஸ்க்கு பேச்சு திறமை, நேர்மை இருந்தா போதும். நல்ல விதமா முன்னுக்கு வந்துடலாம். ஆமா மாசு, எனக்கு கூட ரேவதி சொல்றதுதான் சரின்னு தோணுது. மாசத்துல இந்த மாதிரி 2-3 பார்ட்டி கிடைச்சா பெரிய அளவுல பணம் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ ரேவதி ரியல் எஸ்டேட்னு அவ பேர்லயே பிசினஸ் ஆரம்பிச்சிடுறேன். என் பேர்ல வேண்டாம் வாசு, அத்தை மாமா பேர்லயே ஆரம்பிச்சிரு. இல்ல ரேவதி, இதுக்கெல்லாம் மூல காரணம் நீதான். அதனால உன் பேர்லயே நான் ஆரம்பிச்சிடுறேன். கரெக்டுப்பா, ரேவதி பேர்லயே ஆரம்பி, அதான் நல்லது. 2 பசங்கள்ல செல்வம் ரொம்ப நல்ல பையனா இருந்தான். அவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு கெட்டு வீணா போனதுக்கு காரணமே நந்தினிங்கிற ஒரு பொண்ணால தான். ஆனா எந்த நல்லதுமே தெரியாம இருந்த நீ
இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்லவனா ஒரு ஆளா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த பொண்ணு ரேவதி தான். அதனால ரேவதி பேர்ல ஆரம்பிக்கிறது தான் நல்லது. பாக்கியம், சாப்பாடு எடுத்து வை, நான் கையாளம்பிட்டு வரேன். இந்த வாங்க சார். ஆ. வாங்க உட்காருங்க. சார் போன காரியம் என்னாச்சு சார்? ஆ, குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அது என் குழந்தை என் குழந்தை என் குழந்தைய பார்க்கணும். என் குழந்தைய பார்க்கணும். அவனுக்கு பசிக்கும். அவன் பசி தாங்க மாட்டான். சார், ஆன்ட்டியோட குழந்தைய நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? குழந்தை ஏன் சார் கூட்டு வரல? இந்த ஆன்ட்டி ஏன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க? குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? அவங்க குழந்தை காணுங்கிறதுனால அவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கப்பா. குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். நீங்க போங்க போங்க. சார் போன காரியம் என்னதான் சார் ஆச்சு? குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுமா, கிட்டத்தட்ட குழந்தை நெருங்கிட்டோம். என்ன கேட்ட நேரமோ என்னமோ தெரியல, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சுமா. என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றது? என்னங்க? அப்படி சொல்லிட்டாரு. கருணகுமார், வாங்க சார் வாங்க. வணக்கங்க, வாங்க. அக்கா, என் குழந்தைக்கு பசிக்கும். அக்கா, என் குழந்தை என் குழந்தைய பார்க்கணும். என் குழந்தைய பார்க்கணும். என் குழந்தைய பார்க்கணும். அடுத்த அடி வைக்கிறதுக்கு கால் இருக்காது. வைக்கிறவன் வீட்டுல இருந்துகிட்டு என்னைய அடிக்க வரியா? என்ன தைரியம் உனக்கு? இப்ப நான் சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு இடம் கிடையாது. இது ஏன் வீடு. போ வெளியே. என்ன பாக்குற? போ வெளியே. போ. கொஞ்சம் ஆட்டம் ஆடின எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உனக்கு ஆண்டவன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்கா. என் குழந்தை எங்க? அர்ச்சனாவோட நிலைமையில எந்த முன்னேற்றமும் இல்லையா தம்பி? குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இப்ப கூட குழந்தைய தேடி தான் பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். கூடி சீக்கிரம் குழந்தை கிடைச்சிரும் வாசு. குழந்தைய தேடி பெங்களூர் போனீங்களா? ஆமா ரேவதி, விபத்து நடந்த இடத்துல பெங்களூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்ல வந்த யாரோ தான் குழந்தைய எடுத்துட்டு போனதா ஒரு பையன் சொன்னான். குழந்தையை கண்டுபிடிக்க நீங்க ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆமாம் தம்பி, நியாயமா இந்த வேலையை நாங்க தான் செய்யணும். ஆனா அர்ச்சனாவோட குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க எவ்வளவோ பாடுபடுறீங்க. உங்க நல்ல மனசுக்கும் அர்ச்சனாவோட நல்ல மனசுக்கும் சீக்கிரமே குழந்தை கிடைச்சிடும் தம்பி. அவனுக்கு பசிக்கும். பால் கொடுக்கணும். வாசு, வந்த விஷயத்த சொல்லுப்பா. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சார், எனக்கு இப்ப வேலை இல்ல. அதனால தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு போனேன். அப்ப அவரோட வீட்டை வித்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அது கூட ரேவதி கொடுத்த ஐடியா தான். அது மூலமா எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சது. அதனால அதையே என் தொழிலா பண்ணக்கூடாதுன்னு ரியல் எஸ்டேட் பிசினஸ ரேவதி பேர்லயே ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நல்ல விஷயம் தான் வாசு. யோசிக்காம உடனே ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். ரேவதி ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்க்காக இடமும் பார்த்துட்டேன். பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அண்ணியும் நீங்களும் கண்டிப்பா பூஜைக்கு வரணும். என்
என் குழந்தைய காணோம். என் குழந்தைய பார்க்கணும். என் குழந்தைக்கு பசிக்கும். நான் கண்டிப்பா வரேன். ஆனா இவங்க இருக்க நிலைமையில வந்தா நல்லா இருக்குமா? அண்ணி கையால ஆரம்பிச்சா இங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெங்களூர் வரைக்கும் அண்ணி நீங்க தான் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க. ஆம், இந்த விசேஷத்துக்கும் தவறாம நீங்க தான் கூட்டிட்டு வரணும். நான் இதுக்கு முன்னாடி அன்னிக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கேன். ஆனா நான் இப்படி திருந்தி நல்லவனா வாழும்போது என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திலையும் அன்னி கூட இருக்கணும். அவங்க கையால இந்த பிசினஸை தொடங்கி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அதனால நீங்க மறக்காம அண்ணியை கூட்டிட்டு வரணும். என் குழந்தை. ஆமா சார், எங்க வாழ்க்கையில தொடங்க போற இந்த நல்ல காரியத்தை அவங்க கையாலேயே தொடங்கி வைக்கட்டும். அதுதான் என்னோட ஆசையும். என் குழந்தைய பார்க்கணும். அவன் பசி தாங்க மாட்டான். அவனுக்கு பால் கொடுக்கணும். அவனுக்கு பசிக்கும். என் குழந்தைய சரி, நீங்க எவ்வளவு தூரம் கேக்குறீங்க, நான் கண்டிப்பா கூட்டு வரேன். என் குழந்தை. அக்கா, என் குழந்தைய பார்க்கணும். அக்கா, அவனுக்கு பசிக்கும். பால் கொடுக்கணும். என் குழந்தை. என் குழந்தைய பார்க்கணும். அக்கா, என் குழந்தைய பார்க்கணும். அக்கா வரோம்க்கா. அவன் பசி அக்கா போயிட்டு வரோம். என் குழந்தைய பார்க்கணும். அவனுக்கு பசிக்கும். சரி தம்பி, நாங்க வரோம். அர்ச்சனாவை நல்லபடியா பாத்துங்க. சரிங்க, போயிட்டு வரோம் சார். என் குழந்தைய பார்க்கணும். பசி தாங்க மாட்டான். அவனுக்கு பால் கொடுக்கணும். அம்மா அந்த அன்பிலத்துக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார்.